Hi my dear friends and families, welcome to Sislin's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி நண்டு மசால். இந்த நண்டில் நிறைய பாஸ்பரஸ், கால்சியம் இதெல்லாம் இருக்கிறதுனால போன்ஸுக்கு, பல்லுக்குரிய க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கால்சியம் இதில் ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் இம்யூனிட்டியை பயங்கரமாக பூஸ்ட் பண்ணி விடுது. இது பிளட் ப்ரெஷரை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த நிறைய பெனிஃபிட்ஸ் நண்டில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இந்த நண்டு மசால் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சிம்பிளாக பண்ணிடலாம். சரி வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சிஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த நண்டு மசால் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 5-6 பல், அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, சீரகம், அப்புறம் கறி லீவ்ஸ் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசால் இதில் போட்டுக்கிறோம். மசால் லைட்டாக எண்ணெயிலேயே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை லைட்டாக போனதுக்கப்புறமா தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சுருக்கிற நண்டு எடுத்துக்கலாம். அந்த மசாலா நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடும். இப்போ அந்த நண்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டுக்கலாம். நண்டெல்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த மசாலோட நண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நண்டுலேருந்து கொஞ்சம் சாறு வரும். அதோட இந்த நம்ம மசாலா இருக்கிற தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா நண்டு வெந்துடும். அதுலேயே சிம்லே வச்சுக்கோங்க கொஞ்சம். இப்போ நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக சாட்டே பண்ணி முடித்ததுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். பெப்பர் பவுடர் வேணுன்றவங்க போட்டுக்கலாம். நான் பாப்பா இது நல்ல நண்டு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவளுக்காக கொஞ்சம் காரம் கம்மியாக பண்ணியிருக்கேன். இதில் பெப்பர் பவுடர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், நண்டு மசால் ரெடி. லெட் ஹேவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.